பர்சனல் லைஃப் அண்ட் ஸோ ஒர்க் லைஃப் இது ரெண்டுத்துலையுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்காக மெயினான ஒரு 4 thieves இருக்காங்க. இந்த 4 திருடனுங்க தான் என்னன்னா உங்களோட ஃபோக்கஸை உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போறாங்க. ஸோ இந்த 4 thieves என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேபி நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்லையும் உங்களோட ஒர்க் லைஃப்லையும் ஃபோக்கஸ்டாக இல்லை, நிறைய ஹேபிட்ஸை லேக் ஆகுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் லேக் ஆகுது, இல்லை என்ன ஆனாலும் சரி 4 விஷயம் தான் மெயினான காரணமாக இருக்கும். ஸோ நம்பர் 1 which is inability to say no. Okay, yes. நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த எஸ் சொல்றதுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பட் நோ சொல்றது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு, பிகாஸ் நோ அப்படிங்கிறது நிறைய கான்சிக்வன்ஸை கொண்டு வரும் இப்படின்னு நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஒரு படம் ஓட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? பட் அது உண்மை இல்லை. நீங்க ஒரு எஸ் அப்படின்னு சொல்றது 1000 நோ சொல்றதுக்கான ஒரு அர்த்தமாகும். புரியுதா? ஏன்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து எஸ் சொல்றீங்க. இப்போ லெட்ஸ் சே உங்களோட ஒர்க் லைஃப்ல உங்களோட ஒர்க் முடிஞ்சு போச்சு, பட் நீங்க எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணுங்கன்னு உங்க மேனேஜர் சொல்றாரு. பட் உங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு வேலை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க அந்த நேரத்துல வந்துட்டு ஓகே மேனேஜர் நான் அந்த வேலையை பண்றேன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ள நம்ம வேணான்னு சொல்லியிருக்கலாமோ, நம்ம ஏன் வந்து நோ சொன்னோம் இப்படின்னு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடும். ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ஹேபிட்ஸ், நம்ம வந்து நல்ல ஹேபிட்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருப்போம். ஓகேவா? பட் ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண வரும். இப்போ இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ண வர இந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தோம்னா மேபி நம்ம திரும்பி இந்த நல்ல ஹேபிட்ஸ்குள்ள போய் நம்ம லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு போகலாம். பட் ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நல்ல ஹேபிட்ஸுக்கு நோ சொல்லிட்டு கெட்ட ஹேபிட்ஸுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதனாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம நல்ல ஹேபிட்ஸை நம்மளால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாம போயிடும். கரெக்டா? ஸோ த திங், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே நோ சொல்றதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் தான் நடக்க போதே தவிர நீங்க நோ சொல்றதுனால எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்க போறது கிடையாது. ஓகே, பட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப குட்டா இருக்கணும். we just need to be good to everyone அப்படிங்கிறதா நம்மளோட மைண்ட்ல நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனா நம்ம இந்த இடத்துல குட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் பேடா இருக்கலாம், அது தப்பே கிடையாது, ரைட்? ஸோ அப்போ பேடா இருங்கன்னா நீங்க மோசமானவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல கிடையாது. நீங்க நோ சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க கண்ணுக்கு நீங்க ஒரு பேடான ஒரு பர்சனாக தான் தெரிய ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையும் கூட. அதை நீங்க வந்து நோ இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் இந்த திங், இப்போ நானே உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க் ஒன்று கேட்குறேன், நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க, அப்போ நீங்கள் பண்ணி தரீங்கன்னா ஓகே ஃபைன், தட்ஸ் சூப்பர் நைஸ், வெரி நைஸ். பட் ஆனால் உங்களுக்கே ஆக்சுவலி வந்து நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுப்புட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நல்லவன்னு சொல்லுவேன், அவ்வளோதானே தவிர மேபி உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் நோ சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களை கெட்டவன் நினைக்க மாட்டேன். அவங்க டைமுக்கு அவங்க ப்ரையாரிட்டி தராங்க. பட் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், சரி ஓகே ஃபைன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் எடுத்துப்பேன். அதாவது மெச்சூர்டான பீப்புளாக இருந்தா. ஒன்ஸ் மெச்சூர்டான பீப்புளாக இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. இந்த திங், ஒரு குவாலிட்டியே இல்லாத பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருந்தா என்ன, இல்லைன்னா இதை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம். இதுவுமே இந்த ஒரு 4 thieves அதுவுமே ஒன்று இருக்கு. ஸோ த திங், நீங்க எந்த அளவுக்கு நோ சொல்றதுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்க இழந்துருவீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஏன் நம்ம எஸ் அதிகமா சொல்லுவோம் அப்படின்னா அந்த எஸ் அப்படிங்கிறது நமக்கு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் வந்து நிறைய கொடுக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நல்லவன், நம்ம ஒரு யோக்கியம், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் எஸ் கொடுக்கறதுன்னு மட்டும் கிடையாது, ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸுக்கும் நான் அதிகமான எஸ் சொல்றதுனால தான் நம்மளால லாங் டேர்ம்ல அந்த ஒரு டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பழக முடியல. ஸோ நம்ம ஃபோக்கஸ் நமக்கு தெரியும், எஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு டூ திஸ் ஒர்க், ரைட் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் வி won't do this work because we just have a fear of reality. So we diverted ourselves into some kind of short-term pleasures, like it's maybe like porn, it's maybe junk food, it may be YouTube entertainment. So these kind of things, right? அதாவது நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து உங்க அந்த ஒர்க்கை பாதிக்குதுன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி a wrong thing. You just need to cut down it. Okay, so
ஜஸ்ட் ட்ரை டு சே எஸ். இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒருத்தர், அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போவார். பட் he don't need to waste his time with his friends because his friends are losers னு வச்சுக்கோங்க. let's say they just smoke, they just drink and they just gossiping about others. Do you think they are quality people? No. அப்போ அவங்க குவாலிட்டி கிடையாது இல்லையா? அவருக்கு இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த நேரத்தில் நான் என்னோட தனிமை, நான் தனியா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீப்புளோட இருக்கணும். இந்த இந்தியாவில் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, 4 பேர் வேணும், எல்லாத்துக்குமே 4 பேர் வேணும். No, not like that. You don't need anyone. Okay, so the thing, நீ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுறியோ அந்த அளவுக்கு ஏற்ற பீப்புளை நீ ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்ப. இதுதான் யூனிவர்சல் லா. பட் நீ வந்து இல்லை நான் தனியா இருக்கிறேங்கிறதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ, தனியா இருக்கேங்கிறதுக்காக ஒரு சில ஒரு 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 தப்பான ஒரு சர்க்கிள்குள்ளேயோ போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னா திரும்பி வெளியே வர்றது கஷ்டம். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாராம், திடீர்னு ஃபோன் வருமா, அந்த ஃபோனுக்கு அவரால் நோ சொல்ல முடியாதான், எஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா போயிடுவார். ஆனால் அவரோட ஒர்க் வந்து அவரால் பண்ண முடியாது. இப்படி டைவர்ட் ஆகிட்டே இருந்தார். நான் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை நோ சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை மனசை கல்லாக்கிக்குங்க. நீங்க வந்து இப்படிதான் அப்படிங்கிறத எல்லாருக்குமே காட்டுங்க. நீங்க வந்து சாஃப்ட், கியூட், ஸ்வீட்டா இருக்கும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்னேன், இட் ஜஸ்ட் டன் தட் அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் ஹிஸ் மென்டல் ஹெல்த். அவர் நோ சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் ஒர்க்ல அவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார். பிகாஸ் அவருக்கு வெளியே போறதுக்கு வேற டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேற டைமே இல்லை. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் மட்டும் தான் முக்கியம் இல்லையா? ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல ஒர்க் மட்டும் தான் முக்கியமா தெரியும் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே. பிகாஸ் வி ஜஸ்ட் நீட் டு ப்ரொவைட் அவர் ஃபேமிலி ரைட்? ஸோ வி ஜஸ்ட் நீட் டு ப்ரொவைட் அவர் fiance, we just need to provide our mom, we just need to provide our brother, so such kind of things, right? So try to say no, brothers. உங்களுக்கு ஒர்க் இருக்கு, இல்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தான் முக்கியம், அதுக்கு டைவர்ட்டடா, அதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயம் வருதுன்னா just say no, that's all, simple. Okay, fear of chaos. The chaos and the sense ஒரு குழப்பம், பிரச்சனை இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்போ உங்களுக்கு கிரேட்னஸ் அதிகமா தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஒரு கேயாஸ் வந்து கிரியேட் ஆகும். எப்போ ஒரு இடத்துல அதிகமான குழப்பங்கள் இருக்கோ அந்த இடங்கள் தான் வந்து அதிகமான ஒரு சக்சஸை பார்க்க போகுது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த குழப்பத்தை ஓவர் கம் பண்ணா மட்டும். ஓகே, த திங், இந்த உலகம் வந்து உங்களுக்காக வந்து ஓகே நீ வந்து நில்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா போ, தப்பு இல்லை இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் உலகம் உங்களுக்காக நிற்குமா அப்படின்னு கேட்டா நிற்காது. ஓகே, த திங், இங்க வந்து பாஸ் பட்டனும் கிடையாது, ஸ்லோ பட்டனும் கிடையாது. உலகம் ஓடுறது, டைம் ஓடுறது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நேற்று நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, ஓகே இந்த ஐடியா நம்ம பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை நாளைக்கு பண்ணலாம் தள்ளி போடுவீங்க. பார்த்தா 1 வருஷம் ஓடி இருக்கும், இல்லை 6 months ஓடி இருக்கும், இல்லை 3 months ஓடி இருக்கும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. ஒரு ஹேபிட்டா கன்சிஸ்டண்டா பண்ணுவாங்க, பட் ஒரு குழப்பம் வந்துடும், இது நம்ம தொடர்ந்து பண்ண முடியுமா, இது லைஃப் லாங் நம்ம இதை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ என்ன ஆகும்னா அந்த குழப்பமே அவங்க அந்த ஹேபிட்டை நிப்பாட்ட வச்சிடும். அவங்க குழம்பல, அவங்களே குழப்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அவங்களே வந்து பயமுறுத்தி, ஓகே வேண்டாம் எதுக்கு இந்த ரியாலிட்டியை பார்த்து பயந்து அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணாம ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இது இன்னைக்கு பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் பண்ணலன்னா என்ன. ஏன்னா சில பேர், நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ஜஸ்ட் ப்ரிஃபர் பண்ற ஒரு விஷயம், உங்களுக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா ஜஸ்ட் டூ மெடிடேஷன், அவ்வளவுதான். பிகாஸ் மெடிடேஷன் மூலியமா நீங்க ஃபோக்கஸ் ட்ரெயின் பண்றீங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த மூச்சுக்காக நீங்க வந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது ட்ரெயின் பண்றீங்க. தாட்ஸ் வருது, திரும்பி டைவர்ட் ஆகி வரீங்கும் போது இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன் செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பேசுவோம், எப்படி ஃபோக்கஸிங் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் மெடிடேஷன் மூலியமாங்க. த திங், ஒரு சில பேர் வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ண மாட்டாங்க. அப்ப சொல்லுவாங்க, பிரதர் ஒரு நாள் பண்ணலனாலும் ஆயிடுமா, 2 நாள் பண்ணலனாலும் ஆயிடுமா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இல்லைங்க, நீங்க ஒரு நாள் பண்ணலனாலும் 2 நாள் பண்ணலனாலும் எஃபெக்ட் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க தொடர்ந்து இப்ப டெய்லி நீங்க பல்லு வளர்க்குறீங்க, ஒரு நாள் பல்லு வளர்க்குறா என்ன ஆகும், பேட் ஸ்மெல் வரும், பேட் பிரெத் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அது உங்களால ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் மெடிடேஷன். நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது அன்னைக்கு நாள் இட் வாஸ் சோ பாசிட்டிவா இருக்கும். அடுத்த நாள் நீங்க ஒரு நாள் பண்ணலனாலும் மைண்டு திரும்பி குழப்ப ஆரம்பிக்கும், ஏகப்பட்ட தாட்ஸ் வரும். நிறைய பேர் இந்த விஷயம் பிடிக்காமலே, இல்ல பிரதர் போதும் பிரதர் உங்களோட செஷன் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. த திங், ரியாலிட்டியை பார்த்து பயம் அவங்களுக்கு. என்னைக்கு ஒருத்தர் நம்ம டீச்சரோட பேச்சை கேட்டு, நம்ம மாஸ்டரோட பேச்சை கேட்டு நம்ம ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்றோமோ அப்பதான் நம்ம பாடி சூப்பரா டெவலப் ஆகும். நேத்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. என் ஜிம்ல வந்து
இந்த டீ ராட்ல வந்து இப்படி போடுவோம் தெரியுமா, பெண்ட் ஓவர், ஐ திங்க் ஸோ பெண்ட் ஓவர் நினைக்கிறேன், பெண்ட் ஓவர். ஆனா வந்து ராட்ல போடுவோம் அந்த பெண்ட் ஓவரை, டீ பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த. ஸோ அந்த டீ பார் போடும்போது நான் வந்து 10 கிலோல போடலான்னு போனேன். மாசம் வந்து 20 கிலோல போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாரு. நான் யோசிச்சேன், என் பிரெயின் என்ன சொல்லிச்சுனா, ஏய் நீ ஏன்டா அவர் பேச்சு கேட்கறன்னு சொல்லிச்சு. பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் ஏன் 20 கிலோட போடக்கூடாது, எனக்கே அந்த கெப்பாசிட்டி இல்லையா அப்படின்னு எனக்கு நான் நினைச்சேன். நான் இந்த 20 கிலோல போட்டேன், 10 கிலோ ஆட் பண்ணேன், அடுத்த 10 கிலோ ஆட் பண்ணேன், அடுத்த 10 கிலோ ஆட் பண்ணேன். இப்படி 4 செட்டுக்குமே நான் வந்து கிட்டத்தட்ட 50 கிலோ கிட்ட போட்டிருக்கேன் எனக்கு அந்த டீ பார்ல. ஆக்சுவலி எல்லாருமே பார்த்துட்டு அந்த என் ஜிம்ல என் கூட வர அவ்வளோ பேர் அவ்வளோ வெயிட்லாம் போட மாட்டாங்க. பட் நான் வெயிட் இன்க்ரீஸ் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலி ஒரு செட்டுக்குமே. அப்படிங்கும் போது பிரதர் சூப்பர் பிரதர், செம்ம பிரதர், உங்க பிசிக் வந்து சூப்பரா ஆஸ்தட்டிக்கா மெயின்டைன் பண்றீங்க, பரவாயில்ல. சில பேர் வந்து பாடியை டெவலப் பண்ணு, பெருசாக்க, அதாவது ஜங்கா எடுத்து பெருசாக்கணுவாங்க. பட் என்னோட டார்கெட் அது கிடையாது. எனக்கு ஹெல்த்தியா இருக்கணும், ஆஸ்தட்டிக்கா இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா நான் இம்ப்ரூவ் பண்ணா போதும். நான் பாடி பில்டிங் எந்த காம்படிஷனும் நான் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த கிளாரிட்டி, இந்த ஃபோக்கஸ் எனக்கு எங்கேயிருந்து வந்துச்சு அப்படின்னா, லெட்ஸே நம்ம அந்த தகுதியை வளர்த்துக்கும் போது நம்ம ஏன் ஒரு விஷயத்துல ப்ரொடக்டிவா இருக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் வி ஆர் லேக் இன் கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நம்ம இடம் தரதே கிடையாது, கரெக்டா? அப்படிங்கும் போது அந்த ப்ரொடக்டிவா நம்மளால இருக்க முடியாது. இப்ப லட்சே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஐடியா வருது அப்படின்னா நான் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். உங்கள் எத்தனை பேர் அந்த ஐடியா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு புக்கு படிக்கிறேன், அதுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். உங்கள் எத்தனை பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ அப்படிங்கும் போது நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நீங்க இடம் கொடுக்கல, இந்த கிரியேட்டிவிட்டியில அடி வாங்குறீங்க, இல்ல லட்சே உங்க ஒர்க் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே மட்டும் போதும், நான் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணல அப்படிங்கும் போது ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி சத்தியமா இருக்காது. உங்களுக்கு அந்த வேலையை போர் அடிச்சு போயிடும். பிகாஸ் நீங்க பண்ற டாஸ்க் இங்க இருக்கு, ஆனா நீங்க இங்க இருக்கீங்க. அப்படிங்கும் போது ரெண்டுமே மீட் ஆகாது. ஸோ த திங், நோ எக்ஸ்கியூஸ். அதாவது மேபி நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றீங்க, உங்க டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது நிறைய குழப்பங்கள்ல இந்த குழப்பம் மெயினா இருக்கும். என்னன்னா, மற்ற சைட்ஸ் ஆஃப் ஏரியால எப்படி நான் வந்து இதாகிறது, எப்படி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறது. ஃபர்ஸ்ட் ஒன் திங்ல இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண, அதெல்லாம் நான் சொல்ல. பட் இப்போ என்னை பொறுத்தவரை நான் வந்து இப்போ மார்னிங் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் முடிக்கிறதுக்கு ஒரு 12 o'clock 1 o'clock மேபி 2 o'clock கூட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நான் வந்து என்னோட டைம் பிளாக்ஸ்குள்ள என் ஃபேமிலிக்கு பெருசாக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி தர மாட்டேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை எனக்கோ நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். பிகாஸ் அந்த டைம் பிளாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டா என்னை பொறுத்தவரை நான் அப்படி சொல்லுவேன். டைம் பிளாக்ஸ் இந்த சென்ஸ், இந்த 45 minutes வந்து ஒர்க் பண்ணுவேன், 5 minutes ரெஸ்ட், திரும்பி 45 minutes ஒர்க் பண்ணுவேன், 10 minutes ரெஸ்ட், இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5 to 6 டைம் பிளாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். த திங், ஸோ அந்த டைம் பிளாக்ஸ்க்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. மற்ற நேரத்தில் உங்களை கூப்பிடுறாங்களா, ஜஸ்ட் கோ ஹாவ் ஃபன், அதெல்லாம் வேற. பட் இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த டைம் பிளாக்ஸுக்கு நோ எக்ஸ்கியூசஸ். ஓகே, உங்களோட பிரெயின் உங்களை ட்ரிக் பண்ணும் கண்டிப்பா. ஏய் என்னடா நம்ம லைஃப் வந்து சந்தோஷமா வாழதான் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சந்தோஷமா வாழதான் நம்ம இங்க வந்திருக்கோம். நோ நோ நோ, நாட் லைக் தட். எஸ், யூ ஜஸ்ட் கோயிங் டு பி ஹாப்பி இன் யுவர் லைஃப், பட் யூ ஜஸ்ட் நீட் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஒர்க். அதுதானே உங்களுக்கு வந்து ஃபுட் கொடுக்குது. அட் த சேம் டைம் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கனாலுமே அதுதானே உங்களோட ஒரு ப்ராப்பரான ஒரு கோல். ஒரு ஒன் திங் அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ராப்பரான கோல். அப்படிங்கும் போது நீங்க இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம மற்ற விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ளஸஸ் என்னைக்குமே சந்தோஷம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நானுமே ஒரு காலத்தில் அப்படிதான் யோசிச்சிருக்கேன். ஷார்ட் டேர்ம் ப்ளஸஸ், அதாவது வந்து ஃபோன் இல்லாம, மீடியாஸ் இல்லாம, என்டர்டைன்மெண்ட் இல்லாம, குடிக்காம, சிகரெட், இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் இல்லாமே இருக்க முடியும். நிறைய மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஆக்சுவலா இது எதுவுமே இல்லாம அவங்க மட்டும் எப்படி வாழ்றாங்க? அவங்களால எப்படி முடியுது? ஏன்னா அவங்க நம்புறாங்க. நீங்க இல்ல அப்படின்னு அடிக்ட் ஆகல, டைவர்ட் ஆகிக்கிறீங்க. ஓகே, ஸோ த திங், ட்ரஸ்ட் யுவர் ஒர்க். உங்களோட அந்த ஒரு விஷயத்த நம்புங்க, கண்டிப்பா யூ வில் கெட் எ ஹியூஜ் சக்சஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் தீஃப் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். த தீஃப் யார் அப்படின்னா இந்த புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறதான். நான் கேட்குறேன், உங்க உடம்பு கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்க போய் வாழுவீங்க? ஒரு ஆன்மா உங்க உடம்புல இருக்கு அப்படின்னா இந்த உடம்போட வேல்யூ யாருக்குமே தெரியல இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க டிவி ஆன் பண்ணிடுவாங்க, ஃபோன் ஆன் பண்ணிடுவாங்க, கேம் விளையாண்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு ஜங்க் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு. அப்போ எந்த அளவுக்கு நீங்க உங்க உடம்பு கெடுக்குறீங்க, எவ்வளவு ஸ்டிமுலேஷனுக்குள்ள போறீங்கிறத பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப மோசமான ஒரு ஒரு பாத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த பசங்க அது மட்டும் பண்றது இல்லை, குடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க,
அப்ப எந்த அளவுக்கு தன்னோட உடம்புக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுனால உங்களோட லைஃப் சந்தோஷமா இருந்துருமான்னு கேட்டா அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அவங்களோட ஃபோக்கஸ் சுத்தமா அவங்க லைஃப் மேல இருக்கவே இருக்காது. ஸோ அவன் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே மாட்டான். 25 வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அழ ஆரம்பிப்பான் உட்காந்து. கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அந்த கம்ஃபர்ட் என்னைக்கு அவனை விட்டு அப்படி அப்படி போக ஆரம்பிக்குதோ அழ ஆரம்பிப்பான். அவனால தாங்கிக்கவே முடியாது அந்த பிரச்சனையை. ஓகே, ஸோ த திங் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து கோல் எய்ம் சொல்லிட்டு இதை நோக்கி ஓடுறீங்க. நான் பாக்குற நிறைய பீப்புள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க, அந்த ஏதாவது ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து சரியா சாப்பிட்றது இல்லை. இந்த சென்ஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இஸ் குட். அது இன்டென்ஷனோட நீங்க இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்டென்ஷன்லாம் இல்லாம நான் வந்து டெய்லியுமே சாப்பிட மாட்டேன், நான் வந்து கோக்கு பெப்சி கோலா இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன், இல்லை வந்து நான் என்னோட சக்சஸ்க்காக என்னோட ஹெல்த்தை நான் வந்து கொடுக்குறேன். ஹெல்த், மணி, இந்த சென்ஸ் வந்து இது கரியர்னு வச்சுக்கோங்க. கரியர், ரிலேஷன்ஷிப், இது மூணுமே லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஒரு பில்லர்ஸ். ஓகே, ஸோ இந்த மூணுல எது அடி வாங்கினாலும் உங்களால் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. நீங்க என்னதான் பெரிய சக்சஸ் ஆனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்து நிக்கிற இடமே என்னவா இருக்கும்னா தனிமையா மட்டும்தான் இருக்கும். லைஃப் உங்களை போட்டு வாட்டி எடுத்து நீங்க எவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளா வேணா இருக்கலாம். மேபி உங்களோட கோல்ல நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா. பட் ஆனா இந்த ஹெல்த் சரியில்லை, ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு சக்சஸ் சேர்த்து வச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா காண போயிடும். ஸோ ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஹெல்த் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால மணி ஜென்ரேட் பண்ண முடியும், மூளை சூப்பரா வேலை செய்யும். அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்லயும் ப்ராப்பரான விஷயங்களை, ப்ராப்பரான டிசிஷன்ஸை நீங்க எடுப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இன்னைக்கு வந்து மணின்னு சொல்லி ஓடுறீங்க. மணி இஸ் குட், நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். பணங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம், வாழ்க்கைக்கு தேவை. ஆனா பணம், கரியர்னு சொல்லிட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஹெல்த்தை வந்து பாக்குறதே கிடையாது. நிறைய பேர் வந்து ஜிம் ரெகுலரா போவாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க, ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா என்னைக்கு ஒன்ஸ் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ ஜிம்மை குவிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஜிம்மை குவிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாகும், அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, வெளியே எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களால வந்து பெருசாக இது பண்ணும். பிகாஸ் ஹெல்த்துக்கு அவங்க ப்ரையாரிட்டி தரதே கிடையாது. ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடுவாங்க, கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, என்ன கருமத்து வேணாலும் சாப்பிடுவாங்க. ஸோ த திங், ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இருக்கணும்னா இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பில்லர்லயுமே நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆகணும். சும்மா ஒரு பில்லர் மட்டும் எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா சச் அ டம்ப் நம்மலாம். ஓகே, நான் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. நான் எப்படிப்பட்ட பர்சனா, எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் நான் மணி ஜென்ரேட் பண்ணணும், என் கரியர்ல நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், என்னோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாலையும் நான் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆள். திஸ் கிவ்ஸ் யூ ஹியூஜ் சக்சஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த பெரிய பெரிய டாப் சக்ஸஸ் பீப்புளாக எடுத்துக்கிட்டு அவங்களாம் இப்படி இருக்காங்களே, இவங்களாம் அப்படி இருக்காங்களே, இன்னும் அவங்களாம் அப்படி கிடையாது. வெறும் சோஷியல் மீடியாக்காக ஒரு பிராண்டிங். ஆஸ் அ கிரியேட்டர் நானே வந்து ஒரு பிராண்டிங்காக இந்த யூடியூப் வீடியோஸ் பண்ணும்போது ஏன் அவங்க எவ்வளோ பெரிய ஆளப்பா, அவங்க பிராண்டிங்காக என்ன வேணா பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கான்ட்ரவர்சிக்காக. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அதாவது உங்களுக்கு தெரியாத சைலண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் தெரியுமா? மார்னிங் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக மெடிடேஷன் பண்ணுவாங்க, அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் படிப்பாங்க, அவங்க ரிலிஜியன் ரிலேட்டடா. ரெண்டாவது ஒர்க் அவுட், ஹெல்த்துக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த எந்த ஒன் திங் அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணுமோ அந்த அந்த ஒர்க் அவுட்டோ, டயட்டோ, கார்டியோவோ, எனிதிங். மூணாவது அவங்களோட ஒர்க், இது வந்து மணிக்காக பண்ணுவாங்க. நாலாவது ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அஞ்சாவது தான் ஸ்லீப், ஹெல்த். அண்ட் ஸோ அட் த சேம் டைம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிசிக்கல் ஹெல்த் ஓகே, இந்த மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பரா பார்த்துக்கிறதே கிடையாது. கரெக்டா, மென்டல் ஹெல்த் பத்தி யாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் கிடையவே கிடையாது. உங்களோட ஃபோக்கஸ் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ரீசன் ADHD சிண்ட்ரோம்னு அர்த்தம். அந்த ADHD சிண்ட்ரோம் பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோல பேசுவோம். பட் த திங், மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா இல்லைன்னா உங்களால உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா இல்லைன்னா உங்க லைஃப்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ திங், மென்டல் ஹெல்த்துக்காக ஒரு ஸ்மால் புக் நான் வந்து அமேசான்ல செல் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன், கிண்டல் லிங்க். ஜஸ்ட் பை பண்ணி படிச்சு பாருங்க. பேசிக் பிகினர்ஸ்க்கான ஒரு மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு கைடா அது இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் எனக்கு டவுனா இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த விஷயங்கள் தான். ஸோ அதுல இருக்கும். ஸோ த திங், புவர் பிசிக்கல் ஹெல்த், புவர் மென்டல் ஹெல்த் ஹேபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா சீரியஸா உங்களோட ஃபோக்கஸ் சத்தியமா
குட்டா இருக்கவே இருக்காது. என்விரான்மெண்ட் உங்களோட சக்சஸுக்கு பெரிய ஒரு பங்கா இருக்கு. 2007 ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒபீஸா இருக்காங்க இல்லையா, அதாவது குண்டா இருக்காங்க இல்லையா பீப்புள், அவங்க கூட பழகிற பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்களுமே 57% ஆஃப் த டைம் ஒபீஸா, இந்த ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இல்லாத பீப்புளாக தான் இருந்திருக்காங்க. ஸோ சரௌண்டட் பை இடியட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. த திங், நீங்க யார் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த மாதிரில ஒரு 50%லேருந்து ஒரு 80% ஆஃப் த ஹேபிட்ஸ், இதுல 60% ஆஃப் த ஹேபிட்ஸ் கம்பல்சரி அவங்க லைஃப்ல வந்து நடக்கும். ஒருத்தருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி நம்பிக்கையே இல்லை, அது வந்து சரியே இல்லைன்னா உங்களுக்கும் அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதனாலே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகாம இருக்கும். உங்களுக்கு பணத்து மேல உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் பணங்கிறது பெருசா ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட் அதிகமா சிகரெட் அடிக்கிறாரு, குடிக்கிறாருன்னா நீங்களும் குடிப்பீங்க, சிகரெட் அடிப்பீங்க. இது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு 80% ஆஃப் த எல்லா சர்க்கிள்லயுமே இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைன்னா நீங்க குடிக்காரவங்களோட சேரவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டாலிட்டி அடாப்ட் ஆகவே ஆகாது. நீங்க சிகரெட் அடிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னா நீங்க சிகரெட் அடிக்க சேரவே மாட்டீங்க, உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி அடாப்டே ஆகாது. அதே மாதிரி இந்த கேம் விளையாடுறவங்க, வீடியோ கேம்ஸ், இந்த பான் பாக்குறவங்க, இவங்க கூடலாம் நீங்க வந்து சேரவே மாட்டீங்க. இந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னா மேபி இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கனாலதான் நீங்க கண்டிப்பா அப்படி இருப்பீங்க. மேபி இப்போ கேட்கலாம், எங்க ஃபேமிலியில சில பேர் வந்து மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு சரியில்லை, எப்ப பேசினாலும் நெகட்டிவா தான் பேசுறாங்க. பட் அவங்க ஃபேமிலி த திங், அவங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க வந்து கம்மி பண்ணிக்காங்க. இந்த பிலீஃப் எடுத்துக்காதீங்க, தனிமையில இருங்க. உங்களோட பிலீஃப்ஸை நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லாதீங்க, இப்படிதான் அப்படிதான் நீங்க எதை மாத்திக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து கொண்டு வாங்க, அவ்வளவுதான். நீங்க யாரையாவது மாத்தணும், உங்க ஃபேமிலியில இருக்கவங்க மாத்தணும், ஃப்ரெண்ட்ஸா மாத்தணும்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவங்களா விருப்பப்பட்டு மாறணும்னு நினைச்சா மட்டும்தான் அது நடக்குமே தவிர நீங்க போய் மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த சக்சஸ், இந்த என்விரான்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆகிறவங்க உங்க கூட இருந்தா மட்டும்தான் உங்களால சக்சஸ் கெயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லைஃப்ல. ஓகே, ஸோ த திங், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னோட சுத்தி இருக்க சரௌண்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனாலே என்ன நான் தனிமைப்படுத்திட்டு டீடாக்ஸ்ல இருக்கேன், மாங்க் மோட்ல இருக்கேன். ஸோ நான் அதுக்குன்னு என்டர்டைன்மெண்ட்லாம் கன்சியூம் பண்ண மாட்டேன் நான் சொல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் 1 hour 2 hour தான் நான் என்டர்டைன்மெண்ட்டே கன்சியூம் பண்ணுவேன். தென் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் கம்மி பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு 25 years ஒரு விஷயத்த வச்சுட்டு திடீர்னு அதை விடும்போது அதோட எஃபெக்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் கட்டிங் டவுன். அதுக்கு பதிலாக இன்னொரு நல்ல புது ஹேபிட்ஸை நான் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ த திங், உங்களால ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட உங்களால அடாப்ட் ஆக முடியலன்னா அதுக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்ட் செட் இருக்கிற பீப்புளோட, ஐ மீன் மேபி அங்கேயுமே ஒரு சில பேர் இருக்கலாம் டீஜென்ரேட்டா, பட் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. நம்மள மாதிரியான பீப்புள் அங்கே வந்து அடாப்ட் ஆவாங்க, அங்கே வருவாங்க. ஸோ உங்களுக்கான கான்வர்சேஷன்ஸ் அங்கே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். மேபி ஃபியூச்சர்ல இது நம்ம ஒரு வெப் பேஜா ஒரு கம்யூனிட்டியா வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் திங் விச் இஸ், ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது நீங்க யாரு கூட அதிகமா பழகுறீங்களோ அவங்களை பத்தி தான் இருக்கு. இந்த திங், அதிகமான சக்சஸ்ஃபுல் பீப்புளோட புக்ஸ் படிங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மென்டாரா இருக்கணும்னா அவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவர் போடுற வீடியோஸோ இல்லை அவர் ஃப்ரீ கம்யூனிட்டி ஏதாவது வச்சிருக்காருன்னா அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ஷன்ஸ், உங்களுக்கு தெரியுது இவன் வந்து சரியில்லையா, இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி ஓகே இதுல என்ன இருக்கு, ஃப்ரெண்டுல என்ன நல்லது கேட்ட, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துலயுமே உனக்கு செட் ஆவானா மாட்டான், இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கோ. கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருந்து, ரிலேஷன்ஷிப்ல இருந்து, பணம்ல இருந்து, எல்லாத்துலயுமே இது உனக்கு செட் ஆகுமா ஆகாதா ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சும்மா எனக்கு ஒரு பொண்ணு வந்து கிடைச்சிட்டாங்க நோ. அதாவது இந்த பற்றாக்குறையில இருக்கிறவன், அதாவது எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறவனுக்கு தான் வந்து ஏதாவது ஒன்று பார்த்தோன்னே உடனே இது தக்க வச்சுக்கணும்னு நினைப்பான். அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கவன் எப்பவுமே வந்து தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணுவான். நான் ரீசெண்ட் டைம்ல கத்துக்கிட்ட லெசனே தான். ஸோ தி திங், அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு எது தேவையோ, உங்க லைஃபுக்கு இது செட் ஆகும்னா அதை வச்சுக்கோ. இல்ல என் லைஃபுக்கு இது செட் ஆகாது, இன்ஃபேக்ட் நான் வந்து கரியர் நோக்கி போயிட்டு இருக்கேன்னா, சிகரெட்டு, குடி இதெல்லாம் எனக்கு வந்து கெடுக்குது, பான் ஃபேப் இதெல்லாம் எனக்கு கெடுக்குதுன்னா அதெல்லாம் உன் ஃபோக்கஸா டைவர்ட் பண்ணதுதான். உன் மேல வச்சிருக்க ஃபோக்கஸ் டைவர்ட் பண்ணதுதான். அப்போ நீ அதை நிப்பாட்டி தான். இந்த மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பரவாயில்ல 1 hour நோ 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 நோ, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணு. இந்த நீ என்டர்டைன்மெண்ட்டை கம்மி பண்றது கூட கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோ, அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சிகரெட்டு, இது குடிலாம் வச்சிருந்தோம்னா சத்தியமா உன் மூளை பாதிக்கப்படும், விட்டுடுங்க. ஓகே, ஸோ தின் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, இந்த என்விரான்மெண்டாலே நான் இந்த ஹேபிட்டை பண்றேன் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு சென்ட், ஒரு ஸ்மெல்ஃபுல்லான ஒரு சென்ட் வாங்கி ரூம் ஸ்ப்ரே பண்ண பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பீப்புள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீப்புள் கூட பார்த்து பழகுங்க. உங்களுக்கு தேவை இல்லையா, அவன் நெகட்டிவா இருக்கானா பழகாதீங்க, பேசாதீங்க. அவன் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, உன் லைஃபை கெடுக்கிறான்னு தெரிஞ்சுன்னா சீரியஸா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு.
இல்லையா நீ சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவன் லைஃபை விட்டு போயிடுவான். அவ்வளவுதான். இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், எனக்கு இங்கிட்டும் போகணும் அங்கிட்டும் போகணும்னா உன்னால உன் லைஃபை நிம்மதியா வாழவே சந்தோஷமா இருக்கவே முடியாது சீரியஸா. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அந்த அமேசான் கிண்டல் பிடிஎஃப் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் என்னோட கோச்சிங் லிங்க் இருக்கு, வேணும்னா நீங்க என் கூட கோச்சிங் எடுத்துக்கணும்னா ஷெடியூல் பண்ணிக்கோங்க, டைமுக்கு அங்கே வந்துருங்க, நம்ம பேசலாம். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஐ லவ் யூ ஸோ மச் கைஸ்.